யாருக்கு போனாலும் போடு, உன் ஓட்டு உரிமை பறிக்க கூடாது. அவன் முடிவு பண்ணிட்டானுங்க எவ்வளவு பேரெல்லாம் காலி பண்ணணும்ட்டு. பப்ளிக் ஒண்ணு சேர்ந்துரும், அவன் வாக்குரிமை இல்லை. மோடி பார்ட்னர் தேர்தல் ஆணையர் சூப்பரா காயின் எழுதிட்டார். தமிழ்நாட்டில் 95 லட்சம் வாக்காளர்களை காலி பண்ணிட்டார். அதுவும் சென்னை மாநகராட்சியில் ஒரு 15 லட்சம் பேரை 20 லட்சம் பேரை காலி பண்ணிட்டார். அவ்வளோ பேர் இல்லையா, அவன் முடிவு பண்ணிட்டானுங்க எவ்வளோ பேரெல்லாம் காலி பண்ணணுன்ட்டு. 1000 ஓட்டு 5000 ஓட்டு தானே ஜெயிக்கிறாங்க, காலி பண்ணிட்டாங்க. தேர்தல் பார்ட்னரு தப்பு கணக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போடுறார். எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 எல்லா மனுவும் கூப்பிட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட சொல்ல அதில் பிரச்சனைகள் நடந்தால் பப்ளிக் வார் நடக்கும். தமிழ்நாட்டில் பப்ளிக் வார். தேர்தல் கமிஷனே நீ திருந்துவாயா, மற்றும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் வெடிக்கும் தமிழ்நாட்டில். இதில் ஆல் பார்ட்டிஸ் ஒன்று சேருவாங்க. ஆல் பார்ட்டிஸ் ஒன்று சேரியோ இல்லையோ, பப்ளிக் ஒன்று சேர்ந்துடும். அவன் வாக்குரிமை இல்லை, அவனுடைய உரிமையை பறிக்கிறோம். செத்தவனை டெலிட் பண்ணு, யார் வேணான்றா? 2 இடம் இருக்கிறவங்களை டெலிட் பண்ணு, யாரும் உன்னை வானான்ல. ஆளுங்க இருக்க சொல்ல, சேஞ்ச் ஆஃப் பாடுறதுல இருக்க சொல்ல, அவங்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்துடல, நீ நீக்கணும். நீ உன்னுடைய ஏதோ ஒரு கணக்கில் கிளிக் பண்ணிட்ட, காலி. இப்போ ஃபார்ம் 6 ஒரு மாதம் சுத்த போகிறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் விழிப்புணர்வோடு இருக்காங்க வாக்காளர் சேர்க்கறதுல. ஓட்டு நீ யாருக்கு போனாலும் போடு, உன் ஓட்டு உரிமை பறிக்கக்கூடாது. திமுகவில் ரொம்ப மும்முரமாக செயல்படுது, அதிமுகவில் ரொம்ப மும்முரமாக செயல்படுது. ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார். அதுவும் நல்லது. மதுரைக்கு எய்ம்ஸ் வரப்போறதில்லை, மெட்ரோ ட்ரெயின் வரப்போறதில்லை, கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயின் வரப்போறதில்லை. இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகம். ஏடிஎம்கேவுக்கு ஜாலரா போகிற எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தேர்தல் காலத்தில் அவர் பதில் சொல்லுவார். அவர் உண்மையான விவசாயிகளை வாயில் போட்டுக்கிட்டு நீ ஈர நெல் பழத்தை எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்க முடியல. எங்கள் கவர்மெண்ட் தான் சென்ட்ரலில் நடக்குதுன்றார். அப்போ இது எல்லாத்துக்கும் துரோகி யாரு? எடப்பாடி தான். தமிழ்நாட்டு மக்களின் துரோகி எடப்பாடி. அவர் பிஜேபி கூட்டணியோட நிற்க போறார். பிஜேபி கூட்டணி 60-65 சீட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாம் இங்கே வெட்ட வெளிச்சமா வரும். என்ன 65 சீட்டு நீ கொடுக்க போறியா? இல்லை ஏடிஎம்கே கூட்டணிக்கு என்ன நடக்க போகுது? பிரேமலதா ஒரு ரூட்டு, விஜய் ஒரு ரூட்டு, மரவெட்டி 2 ஆகி போச்சு. அப்பம்பள்ள தகராறுல அது முடிஞ்சு போச்சு, அழிவு போன பழமாகி போச்சு. அது யார் கூட கூட்டணி? அன்புமணி பிஜேபி கூட்டணி, ஐயா ராமதாஸ் டிஎம்கே கூட்டணி. அவர் கூட்டணிக்கு வந்தாலும் வரலனாலும் மரவெட்டிங்கெல்லாம் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கட்சியில் அவர் இருந்தாலும் டிஎம்கே கூட்டணிக்கு தான் மரவெட்டி ஆளுங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. என்ன இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. திமுக முழு வீச்சில் இறங்கி களப்பணியில் ஃபார்ம் 6 சேர்க்கறதுக்கு கேம்ப் ஊடு கூடப்பா அண்ணல் பறக்கும் வேலைகள் நடக்குது. வாக்காளராக இரு, யாருக்காவது வாக்கு போடு. அந்த பாணி அந்த டைலாக்ல டிஎம்கே வந்துட்டாங்க. எனக்கு தான் ஓட்டு போடுங்க, அது உனக்கு மனசாட்சி தான் ஓட்டு போடு. டிஎம்கே செஞ்ச நலத்திட்டங்கள்லாம் வச்சு உனக்கு மனசாட்சி தான் ஓட்டு போடு. இல்லை நீ வாக்காளராக இரு, ஓட்டு போடுறியோ இல்லையோ நீ வாக்காளராக இருன்ற முடிவில் களம் கடந்து பறக்குது, அனல் பறக்குது டிஎம்கே சைடில். என்ன ஏடிஎம்கே இருக்கா இல்லையான்னு தெரில, அது இலை கிழிஞ்சு போன இலையாகி போச்சு.
செங்கோட்டையும் இன்னும் நிறைய பேர் ஏடிஎம் கார்டெலாம் வரேன்றாங்க. நல்லா கூப்பிடு, நிறைய பேர் கூப்பிடு. இன்னும் தேர்தல் இறுதி காலம் வர சொல்லதான் யார் என்ன என்றது தெரியும். மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.